தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்திற்கு மத்திய அரசு கொடுத்த விருது சரியா தவறா அப்படின்றத மட்டும் உங்க கேள்வியா இருந்தா அது சரின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அதை ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படத்தில் இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டோகிராஃபி நல்லா இருக்குதா அதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்துக்கணுமே தவிர அது 100% உண்மை கதை, அந்த உண்மை கதைக்காக கொடுத்துருக்கிறோன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தா நிச்சயமா இவர்கள் எதிர்ப்பதில் ஓரளவு நியாயம் இருக்குன்னா சொல்லும். ஆனா அது கிடையாது. ஒரு திரைப்படத்தை, அது ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை நீங்க எந்த ஒரு இடைச்செருகளும் இல்லாம அப்படியே பியூரா வெளியிடுவதற்கு அது ஒரு ஆவணப்படம் கிடையாது. தி கேரளா ஸ்டோரி என்பது ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை பிளவுபடுத்தக்கூடிய படமாக இருக்கிறது. இது காவி அஜெண்டாவை, பரிவார அமைப்புகளிடையே அஜெண்டாவை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது பிஜேபியுடைய அரசியல் அஜெண்டாவாக இருக்கிறது என்றெல்லாம் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பேசுறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் பயங்கரமா எகிரி குதிக்கிறாங்க. இது நேர்மையான பார்வையில் நாம பார்க்கணும். அதுக்கு அடிப்படை அவங்க சொல்றது என்னன்னா, லவ் ஜிஹாத் அப்படின்றது ஒரு இடத்துலையும் இஸ்லாமியர் இடத்துல கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி செய்வதாக காட்டுவதை ஏற்க முடியல. இது பிரிவினைவாதத்தை உருவாக்குது என்பதுதான் மைய கருத்து.